the bell icon on YouTube and don't miss another update. அமெரிக்க அதிபரை பாதுகாக்கிறத காட்டிலும் சிரமமான காரியம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பாதுகாக்கிறது. அந்த அளவு நிலைமை மாறி போச்சு. அடிக்கி ஒருத்தன் ஜெலன்ஸ்கியை போட்டு தள்ள தயாராக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் ஆகிப்போச்சு. இப்போ கூட ஜெலன்ஸ்கியை போட்டு தள்ளுறக்காக தயாராக இருந்தால் 2 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. அதை 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச 2 முக்கியமான நிகழ்வுகள் ஜெலன்ஸ்கியை சொன்னதான். அதை மட்டும் குயிக்காக பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் இந்த விஷயம் புரியும். 2 நிகழ்வுகள் என்ன அப்படின்னா, ஒன்று உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்த நாள். அப்போ ஒரு சிறப்பு படை ஜெலன்ஸ்கி இருக்கக்கூடிய வீடு, அந்த வீட்டை சுற்றி பேராஷூட்டில் இறங்குச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்கா இந்த தகவலை பாஸ் பண்ணதுக்கப்புறம் உக்ரைனோட விமானப்படை வந்து அந்த பகுதி முழுவதும் குண்டு போட்டு அந்த வீரர்களை கொன்னுட்டார்கள். அதாவது ரஷ்ய சிறப்பு படை வான்படை பாராஷூட் மூலிமா இறங்கின வீரர்களை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. அந்த காலகட்டத்தில் தலைவர் ஒரு டனல் வழியாக மிஷின் கன்னை தூக்கிட்டு அவர் குடும்பத்தோடு தெரிச்சு ஓடினார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களே தான் சொன்னாங்க இதை, அதனால் நம்பிடுவோம். ஒடிசா பகுதிகளில் ஜெலன்ஸ்கி விசிட் பண்ணக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் ஒரு ஆளில்லா விமானம் வந்து வெடிச்சிச்சு. சுமார் 500 மீட்டர் தான் அதுக்கும் ஜெலன்ஸ்கிக்குமான இடைவெளி. இவரை தான் குறி வச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 சம்பவங்களும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது. ஜெலன்ஸ்கியே சொன்னார், தெரியாமல் பல நேரங்கள் என்னை குறி வச்சாங்க, அதுலேருந்து தப்பிச்சு பொழைச்சி தான் அவங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. சரி, இப்போ யார் குறி வச்சிருக்கா, யார் அந்த நபர்கள் அப்படின்னு பார்த்தா, உக்ரைனுக்குள்ளே ஏகப்பட்ட படைப்பிரிவு இருக்கும். அது இயல்பான விஷயந்தான். அதே மாதிரி அதிபரை காப்பாற்றுறக்கும் ஏகப்பட்ட படைப்பிரிவுகள் இருக்கும். இப்போ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பாதுகாக்க அமெரிக்காவோட கண்காணிப்புலையும் சில நபர்கள் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி ஜெலன்ஸ்கி இருக்கக்கூடிய இடம், அதே மாதிரி மற்ற ஆட்கள் இருக்கக்கூடிய இடம், அந்த க்ரீன் ஜோன், அந்த ஜோனை பாதுகாக்கன்னு ஸ்பெஷல் 2-3 யூனிட் தெரியுதாட்டுக்கு. அந்த யூனிட்டுகளோட இருக்கக்கூடிய தளபதிகள், 2 தளபதிகள், உச்ச தளபதிகள் தான் ஜெலன்ஸ்கியை போட்டு தள்ள பிளான் பண்ணியிருக்கார்கள். முழுக்க ரஷ்யாவோட திட்டத்தை செயல்படுத்த தயாராகிட்டாங்க. ஒரு நபர் ஏறக்குறைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஜெலன்ஸ்கி தான் டார்கெட்டு, டேட்டு, டைமு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ரஷ்யா கிட்டேருந்து இவரை போட்டு தள்ள எல்லா விதமான ஆயுதங்களும் இவர் கைக்கே வந்துருச்சு. இன்னொரு நபருக்கு ஆயுதங்கள்லாம் கைக்கு வரல. ஆனால் அவரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரா, இல்லை வேறு திட்டம், ஜெலன்ஸ்கி இதில் மிஸ் ஆகிட்டா வேறு, இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் அப்படின்ட்டு தனியாக 2 பேர் தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணியிருக்கார்கள். முக்கியமான படைப்பிரிவோட தளபதிகள். ஜெலன்ஸ்கி க்ரீன் ஜோனுக்குள்ளே சுற்றக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறனால அவர்களுக்கு அந்த பகுதியில் அதிகமாக விசிட் அடிக்க முடியும். அந்த பகுதியை பாதுகாக்கக்கூடிய தளபதிகள் அப்படிங்கிறனால ஜெலன்ஸ்கியவே பல நேரங்களில் நெருங்கி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட 2 நபர்கள் தான் இப்போ தட்டி தூக்கியிருக்காங்க. 2 பேரும் அவ்வளோதான், திட்டம் க்ளோஸ். ஜெலன்ஸ்கியோட அடுத்த முயற்சி தப்பிச்சு. இதுக்கடுத்து ஜெலன்ஸ்கியோட பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஜெலன்ஸ்கியை நெருங்கக்கூடிய ஆட்கள் யார், என்ன ஏதுன்னு பல செக்கிங்கை முடிச்சு தான் இனிமேல் நெருங்க முடியும். நினச்ச மாதிரிலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன தான் சொன்னாலும் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தளபதி விலைக்கு போன அப்பாடு அடிக்கடி ஒருத்தன் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அப்படிங்கிற கூத்து தான் அங்கே நடக்க போகுது. ஊரே இதை பற்றி பேசுது. ஜெலன்ஸ்கி பேச மாட்டார். இந்த மாதிரி அவருக்கு வைக்கக்கூடிய குறி எப்பயுமே உடனடியாக வந்து அவர் ரியாக்ட் பண்ணவே மாட்டார். ரொம்ப நாள் கழித்து தான் வாய் திறப்பார். இந்த விஷயமே எப்போ நடந்துச்சோ யாருக்கு தெரியும். ஆனால் இப்போ ஃப்ளாஷ் பண்ணுறார்கள், எல்லா ஏஜென்சிகளும் ஃப்ளாஷ் பண்ணுறாங்க. இதில் ஏன் இப்போ ரொம்ப தீவிரமாக எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா, ஜெலன்ஸ்கி உயிருக்கு பெரிய அளவு ஆபத்து. அது முதல் நாளில் இருந்தே இருக்குது. ஆனால் அந்த ஆபத்து நெருங்கிருச்சு. உள்வட்டத்தில் உள்ள முக்கியமான தளபதிகளே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப சிரமம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு தளபதியை தூக்கியாச்சு. கிவ் மேயரை கட்டம் கட்டிக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி பல தளபதிகளை தூக்கியிருக்காரு. இவங்க எல்லாரும் ஒன்று சேர்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். இல்லை, இவர்கள்லாம் ஒன்று சேராமையே ரஷ்யாவால் தன்னோட உளவாளிகளை இவ்வளவு தூரம் உள்ளே புகுந்து ஒவ்வொரு நபர்களையாக டார்கெட் பண்ணி தூக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற 2வது தகவல். இந்த 2 தகவலில் எது உண்மையாக இருந்தாலும் சரி, ஜெலன்ஸ்கி டீம் தலையை போட்டு பிச்சுக்கும். அதுதான் இப்போ உக்ரைனில் நடந்துக்கிட்டு இருக்கு. களத்தை பாதுகாக்கணும், களத்தில் முன்னேறணும். இதை தாண்டி ஜெலன்ஸ்கியை பாதுகாக்கணும், ஜெலன்ஸ்கியோட ஆயுளை கூட்டணும் அப்படின்னு டார்கெட்டே மாறி போச்சு அமெரிக்காவுக்கு. அதனால் அமெரிக்கா இப்போ ஜெலன்ஸ்கியை பாதுகாக்கிற டீமில் வெளியிலேருந்து நிறைய ஆட்களை உள்ளே அனுப்புகிறார்கள் அப்படிங்கிறதான். வாடகை இராணுவம் மாதிரி ஸ்பெஷல் ஃபோர்ஸ்
வெளியிலிருந்து ஜெலன்ஸ்கியை பாதுகாக்க அதிகரிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க வீரர்கள் நேரடி வீரர்களாக இருக்க வாய்ப்பில்லை. அவர்களோட வாடகை இராணுவத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையான ஆட்களை சுற்றி நிறுத்தியிருப்பார்களாட்டுக்கு. அதுதான் இனிமேல் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் இன்னொரு சிக்கலும் உருவாகுது. இப்போ தளபதிகளையே சந்தேகப்படணும். தளபதிகளை சந்தேகப்படக்கூடிய காலகட்டமும் இது கிடையாது. ஆனால் இனிமேல் அந்த சந்தேகம் அதிகமாக படணும். அவர்கள் நடவடிக்கையை அதிகமாக ட்ரேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உக்ரைன் அரசாங்கம் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு அவர்கள் கை கொடுக்குமா இல்லை பேக் ஃபயர் ஆகுமா அப்படின்னு பல குழப்பங்கள் இருக்குது. களத்தை விட ஜெலன்ஸ்கியை டார்கெட் வச்சாலே ஒட்டு மொத்தமாக முடிஞ்சிருங்கிற ரஷ்யாவோட எண்ண ஓட்டம் ஜாஸ்தி ஆகுது. அதுக்கான மைலேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த சம்பவம் ரொம்ப பெரிய ஆட்களை நெருங்கியாச்சு. இனி மேலேருந்து கீழே வரை சந்தேக பார்வை விரியும் போது ஏற்கனவே இந்த மொத்தத்துக்கு காரணம் ஜெலன்ஸ்கி செஞ்ச தப்பு தான் அப்படின்னு மனசில் நினைக்கும் போது இவர்கள் பல நேரங்களில் களத்தை விட்டு வெளியேறதுக்கு அதிக வாய்ப்பு. சில நேரங்களில் ஜெலன்ஸ்கி கழுத்திலே கத்திய வைக்கவும் வாய்ப்பு.